வணக்கம் தமிழர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெப் 2.0 டெக்னாலஜி விசஸ் வெப் 3.0 டெக்னாலஜி. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் 2.0 டெக்னாலஜி. சப்போஸ் நம்ம வெப் 3.0 டெக்னாலஜியை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற இந்த வெப் 2.0 டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் வெப் 3.0 டெக்னாலஜியை பற்றி புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நம்ம வெப் 3.0 டெக்னாலஜியோட சாதாரண டெஃபினேஷன் சொன்னால் சத்தியமாக புரியாது. இதுவே நம்ம வெப் 2.0 டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணி சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இன் ஃபியூச்சர் டேஸ் நம்ம வெப் 3.0 டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலோ இந்த ஒரு கம்பேரிசன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நீங்கள் இப்போ படத்துக்கு போறீங்க, படத்தோட பாதியில் எந்திரிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து புரியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்ல வர கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் எதை நம்பி நம்ம வீடியோக்கு வந்தீங்களோ கண்டிப்பாக அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். யூ ஆர் வாட்சிங் மை கிளாஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப் 2.0 டெக்னாலஜியோட ஒர்க்கிங் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வெப் 2.0 இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மூணு மேஜர் ஃபேக்டரால தான் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட், ரெண்டாவது வந்து பேக் எண்ட், மூணாவது வந்து டேட்டா பேஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதெல்லாம் தான் ஃப்ரண்ட் எண்ட். அதுக்கு பின்னாடி நடக்கிற லாஜிக் அண்ட் அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட். அண்ட் நம்ம ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னா இல்லை டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் இ-காமர்ஸ் ஆப் எடுத்துப்போம். ஸோ அந்த ஆப்பில் நான் எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன். ஃபில்அப் பண்ணிட்டு சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து அந்த ஒரு சர்வருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்கிறாரு, இதை வந்து ஸ்டோர் பண்ணணும் டேட்டா பேஸில் ஒரு மெசேஜ் போகும். அந்த சர்வர்லேருந்து டேட்டா பேஸ்க்கு வந்து அந்த மெசேஜ் போகும். ஸோ டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணுமா, அவள் தான் ஸ்டோர் பண்ணியாச்சு, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு, இவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சாச்சுன்றதை வந்து திரும்பியும் சர்வருக்கு இந்த ஒரு மெசேஜ் அனுப்பும். சர்வர் வந்து ப்ரௌசருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். அண்ட் ப்ரௌசர்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட் வழியா நம்ம அந்த மெசேஜ் வந்து தெரிஞ்சுப்போம், நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த வெப் 2.0 டெக்னாலஜினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வெப் 3.0 ஒர்க்கிங் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வெப் 3.0 பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் ஃபேக்டரால தாங்க ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று வந்து பிளாக் செயின். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெப் 2.0 சொன்ன மாதிரி தான் ஒரு ஆப் யூஸ் பண்றோம்னா நம்ம முன்னாடி என்னென்னலாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட். பட் இங்கே வந்து பிளாக் செயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் டு ஸ்டோர் டேட்டா. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு மிடில் மேனா, அதாவது சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ இந்த கூகுள்ன்றத வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்நெட் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்குங்க. சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா மிடில் மேனு யாருமே இல்லாமல் இன்ட்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க், அதுதான் வெப் 3.0. ஸோ இப்போ நம்ம பிளாக் செயினில் கொடுக்குற டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம்னா திரும்பி சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம ஏற்கனவே இந்த வெப் 2.0 டெக்னாலஜியில் எப்படி இந்த சர்வர் அண்ட் டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணுவோங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் டு டாக் டு பிளாக் செயின். ஸோ இதோட வேலை என்னன்னா ஒரு கேட்வே மாதிரி தான் இதோட வேலை. அதாவது நீ எத்தீரியம் பிளாக் செயின் கூட பேசணும்னா சில ரெக்குவயர்மெண்ட்ஸை நீ மீட் பண்ணாதான் எத்தீரியம் பிளாக் செயின் கிட்ட பேச முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கும் பிளாக் செயினுக்கும் இடையில ஒர்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின். அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்ற விஷயத்தை வந்து எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும்னா பிளாக் செயினுக்கு ஏற்ற மாதிரி சொல்லும். ஸோ பிளாக் செயின் திரும்பி கொடுக்குற மெசேஜை வந்து இந்த எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் வந்து திரும்பி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கும். இதுதான் இதோட வேலை. இப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், which is வந்து ஃப்ரண்ட் எண்ட் கூட எப்படி பிளாக் செயின் வந்து இன்டராக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்
which is smart contract, ethereum virtual machine, blockchain. இது வந்து மூணு தனித்தனி காம்பனன்ட்ஸ் இல்லாம ஒரு சிங்கிள் காம்பனண்டா வந்து கன்சிடர் பண்ணிப்போம், which is called நோடுன்றத வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, நோடுன்ற ஒரு பேக் எண்ட் இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு மிடில் மேன் வேணும். ஏற்கனவே நம்ம வெப் 2.0 சொன்ன மாதிரி பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்ண ஒரு ப்ரௌசர் மாதிரி ஒரு மிடில் மேன் வந்து வேணும். அதுக்காக தான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நோடு ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி ப்ரௌசர்ல வந்து எக்கச்சக்க ப்ரௌசர்ஸ் இருக்கும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் குரோம், மாக்ஸிலா ஃபயர்பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க நோடு ப்ரொவைடர்ல பாத்தீங்கன்னா ஆல்கெமி, இன்ஃபியூரான்னு நிறைய நோடு ப்ரொவைடர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இந்த நோடு ப்ரொவைடர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெப் 3.0ல ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் இந்த நோட் ப்ரொவைடரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வெப் 2.0 ஒர்க்கிங்னா என்ன, இந்த வெப் 3.0 ஒர்க்கிங்னா என்னன்றதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து சிமிலரா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து ரெண்டுத்துக்கும் ரெண்டு டிஃபர் ஆகி தான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வெப் 2.0 என்ன, வெப் 3.0 என்னன்றது வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வெப் 3.0 ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.